வணக்கம். பொதுவாகவே கொடுத்து பழகியவன் கொடுத்து சிவந்தவன் கர்ணன் என்று சொல்வார்கள். மகாபாரதத்திலும் இப்படி ஒரு நிகழ்ச்சி வருகிறது. கிருஷ்ண பரமாத்மா எப்பொழுது பார்த்தாலும் கர்ணனைப் போல கொடுத்தவர் யாருமே இல்லை, கொடுப்பவரும் யாரும் இல்லை அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்கார். அர்ஜுனனுக்கு கோபம் வந்துடுது. என்ன கிருஷ்ணா நீங்கள், நாங்களோ காட்டில் இருக்கிறோம், கர்ணனோ நாட்டில் இருக்கிறான். இன்னொரு விஷயமும் கூட, அவனுக்கு பக்கபலமாக துரியோதனன் இருக்கிறான். அதனால் அவன் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் எங்களுக்கு பக்கபலமாக நீங்கள் இருந்தும் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு எந்த விதமான வழியும் பண்ணாமல் விட்டுருக்கீங்க அப்படின்னு கிருஷ்ணரையே திரஸ்கரித்து பேசுகிறான். கிருஷ்ணர் அப்படியாப்பா வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறார். இதோ பார், உன் முன்னாடி இருக்க 2 மலையும் தங்க மலையாக மாற்றிடுறேன் அப்படின்னு மாற்றிடுறார். நாளைக்கு காலையில் சூரியன் உதயமாகிறதுலேருந்து சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் வரைக்கும் இருக்கிற எல்லா நேரத்துக்குள்ளேயும் நீ இதை தானம் பண்ணணும் அப்படிங்கிறார். அவ்வளோதானே, விடுங்க அப்படின்ட்டு ஒரு தண்டோரா போடுறவர் கூப்பிட்டு ஊருக்குள்ளே போய் பக்கத்தில் இருக்க எல்லா ஊருக்குள்ளேயும் தண்டோரா போட்டுருங்க, அதாவது அறிவிச்சிருங்க, அர்ஜுன மகாராஜா தங்கம் தானம் பண்ணுறார், வேணுங்கிறவங்கெல்லாம் வந்து வாங்கிக்கோங்கிறார். அடுத்த நாள் காலையில் வர்றவங்களுக்கெல்லாம் அர்ஜுன மகாராஜா வர்றவங்களுக்கெல்லாம் ஆள் வச்சு வெட்டி 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 தங்கம் கொடுக்குறார். இவரும் வெட்டி வெட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கார். சூரிய அஸ்தமனமாக போகுது. பொதுவாகவே சூரியன் அஸ்தமனமாகக்கூடிய வருஷம் வரப்போகுது. அது ஒரு பக்கம், சூரியன் அஸ்தமனமாக போகுது. அப்போது கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே, என்ன அர்ஜுனா, 2 மலையில் ஒரே வீடு அளவு கூட குறையலை, இதை கூட இப்போ கூட கர்ணன் தானம் பண்ணிடுவார் அப்படிங்கிறார். எப்படி கிருஷ்ணா முடியும், காலையிலேருந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்படி அது எப்படி முடியும் பார்க்கலாம் அப்படிங்கிறார். கிருஷ்ணர் வர சொன்னார் அப்படின்னு கர்ணனை வர சொல்லுங்க அப்படிங்கிறார். கர்ணனும் தன்னுடைய தேரில் வந்து இறங்குறார். என்ன கிருஷ்ணா வர சொன்னீங்களாமே அப்படிங்கிறார். ஏதோ இன்னும் சூரிய அஸ்தமனத்துக்கு சில நிமிடங்கள் தான் இருக்குது, அதுக்குள்ளே இந்த 2 தங்கமலையும் தானம் பண்ணணும், அவ்வளோதானே, ஏதோ பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நிற்கிறார். அந்த வழியாக 2 பேர் வராங்க. கர்ண மகாபிரபு ஏதாவது தானம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. உலகத்தையே ரட்சித்து காப்பாற்றி நமக்கெல்லாம் உயிர் கொடுத்து சாப்பாடும் போடக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா பக்கத்தில் இருக்கார். அன்னைக்கு பூரா தானம் தரதாக சொல்லி அறிவிக்கப்பட்ட அர்ஜுன மகாராஜா பக்கத்தில் இருக்கார். அவங்க 2 பேரை விட்டுவிட்டு அவங்க கேட்டதே கர்ண மகாபிரபு ஏதாவது தானம் பண்ணுங்க அப்படின்னு. கர்ணன் நிமிர்ந்து பார்த்துட்டு 2 தங்கமலை இருக்குது, ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு கிருஷ்ணர்கிட்ட போயிட்டு வரேன் பாட்டு போயிட்டார். இதிலிருந்து என்ன தெரிகிறது, கொடுத்து பழகியவன் கர்ணன், கொடுத்து சிறந்தவன் கர்ணன். கொடுக்குறவங்களுக்கு தான் படக்குன்னு ஒரு விஷயத்தை செய்யணும்னு தோணும். எப்பயாவது கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த எண்ணம் தோணாது. நாம் அதிகமாக கொடுப்பவர்களாக, உடனடியாக கொடுப்பவர்களாக இருப்போம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.